ஆன்மீக அன்புகளது காலை வணக்கங்கள். இன்று குரோதி தமிழ் வருடம் உத்தராயணம் பங்குனி மாதம் 22ஆம் தேதி 5/4/2025 ஏப்ரல் மாதம் சனிக்கிழமை. இன்று அஷ்டமி. இன்று மேல் நோக்கு நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 9:30 10:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணிலிருந்து 10:30 வரை. இன்றைய குளிகை காலை 6 மணிலிருந்து 7:30 வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 1:30 3 மணி வரை. இன்றைய சூலம் கிழக்கு திசை. பரிகாரம் தயிர். இன்றைய சூரிய உதயம் காலை 6 மணி 9 நிமிடங்கள். இன்றைய திதி இன்று அதிகாலை 2:12 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 10:47 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். இன்றைய அமிர்த யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 2:16 வரை வணிசை, பின்பு பிற்பகல் 1:42 வரை பத்திரை, பின்பு பவம். இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. இன்றைய சந்திராஷ்டமம் இன்று காலை 10:47 வரை அனுஷம், பின்பு கேட்டை. அனுஷம் கேட்டை இருவருக்கும் சந்திராஷ்டமம். கொஞ்சம் பேச்சு செயலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய ராசி பலன் பார்த்திங்கன்னா, முதல் ராசியாகிய மேஷ ராசி அன்பர்களுக்கு, மேஷ ராசி அன்பு நீங்கள் கொஞ்சம் மனசில் ஒரு தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடும் ஒரு வேலையும் செய்யக்கூடிய நபராக இருக்கீங்க. கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். உங்களுக்கு உடைய சிறு தொழில் பற்றிய கொஞ்சம் சிந்தனைகள்லாம் அதிகரிக்க போகுது. உங்களுக்கு அக்கம் பக்கம் இருக்கிற யார் என்ன கொஞ்சம் உங்கள்கிட்ட ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்பட போகுது. அதே மாதிரி உடைய உறவினோட வருகையால் கொஞ்சம் ஒரு மகிழ்ச்சியான சூழல் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகும். உடைய பொருளாதார முயற்சியெல்லாம் கொஞ்சம் ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய நாளாக அமைப்பது. உங்களுக்கு எந்த விஷயத்தையும் கொஞ்சம் திட்டமிட்டு நீங்கள் செஞ்சால் அந்த திட்டமிட்ட செயல் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வெற்றி கிடைக்க போகுது. உங்கள் பொருளாதாரம் சார்ந்த ஒரு முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு அமைதி நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட திசை அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். ரிஷபராசின்னு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய நெருக்கமானப்பட்ட ஒரு புரிதலும் ஒரு எண்ணங்களும் ஏற்பட போது. உங்களுக்கு புதிய முயற்சிக்கான ஒரு அனுபவத்தை நீங்கள் கண்டிப்பாக எடுக்க போகிறீங்க. நீங்கள் உடன் பிறந்தவங்களாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறதுக்கு பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்காலம் சார்ந்த எண்ணங்கள்லாம் கொஞ்சம் அதிகரிக்க போகுது. உங்களுக்கு வழக்கு விஷயத்தில் கொஞ்சம் சாதகமான ஒரு முடிவு கிடைக்கிறதா வாய்ப்பு. உங்களுக்கு உத்தியோகத்தை கொஞ்சம் பொறுப்புக்கெல்லாம் மேம்படக்கூடிய ஒரு நிலையும், எதிர்பாராத சில வரவுகளை கொஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த நாள் அமைது. உங்களுக்கு ஒரு ஜெயம் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். மிதுராசி என்று பார்த்தவங்களுக்கு என்று ஒரு இனம் புரியாத சிந்தனை மூலம் உங்களுக்கு தடுமாற்றங்கள்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய காலகட்டம் அமைது. உங்களுக்கு உடைய சமூக பணியில் ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. அரசு தொடர்பான செயல்களில் ஒரு அனுகூலம் ஏற்பட போகுது உங்களுக்கு. அதே போல் புதிய நபர்களினுடைய அறிமுகத்தின் ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. பணிகளில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதால் எந்த விஷயத்தையும் நீங்கள் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சு முடிக்கக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க. ரசனையில் ஒரு புது மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் அமைப்போது. உங்களுக்கு எதிர்பாராத சில புது வாய்ப்புகள்லாம் கிடைக்கும்போது பயன்படுத்திக் கொள்ளுங்க. நீங்கள் ஒரு சாந்தம் வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். கடகராசி என்று பார்த்தா உங்களுக்கு உடைய அந்த கடல் சார்ந்த செயல்களை கொஞ்சம் சில நெருக்கடிலாம் ஏற்பட போகுது. உங்களுக்கு உடைய செல்வாக்கை கொஞ்சம் வெளிக்காட்டிக் கொள்வதற்காக சில செலவுகளை நீங்கள் செய்ய போகிறீங்க. பார்த்து செலவு தேவையான யோசிச்சு செய்யுங்க. நீங்கள் உடைய செயல்பாடில் ஒரு விதமான அந்த ஆர்வமின்மையெல்லாம் இருக்கக்கூடிய ஏற்பட நாளாக அமைது. உங்களுக்கு உடைய மேலே அதிகாரத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போவதற்கான நிலையில் இருக்கிறது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. நீங்கள் தேவையற்ற வாக்குவாதங்கள்லாம் தவிர்ப்பது நல்லது. உங்களுக்கு வெளியூர் வந்தால் கொஞ்சம் ஒரு உடல் சோறு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைப்பது. உங்களுக்கு ஒரு போட்டி நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். சிம்மராசின்னு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய ஒரு புதிய முயற்சியும் உங்களுடைய கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்போட வெற்றி அடைப்போது. உங்களுக்கு அதே மாதிரி நீங்கள் வச்ச அடமான பொருட்களை மீட்பதற்கான ஒரு சூழல் ஏற்பட போது. உங்களுக்கு நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேறப் போது. உங்களுக்கு உங்களுடைய கலைப்பணி சார்ந்த அன்புகளால் ஈடுபாடு ஏற்படைய ஒரு காலகட்டமாகும். மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள்லாம் ஏற்பட்டு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமைப்போது. உங்களுக்கு அதே மாதிரி இந்த பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஒரு அனுகூலமான வாய்ப்பை நீங்கள் பெற போகிறீங்க. ஒரு
கீர்த்தி நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். கன்னிராசின்னு பார்த்துட்டு உங்களுக்கு பெரிய ஆலோசனைகளையும் பெற்று சில விஷயங்களை செஞ்சீங்கன்னா அதில் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை முன்னேற்றம் கிடைக்கும். அதேமாதிரி இது சில குழப்பங்கள் அதெல்லாம் கொஞ்சம் நீங்கி தெளிவான முடிவெடுக்கக்கூடிய நாள் அமைப்போது உங்களுக்கு. புது சிந்தனைகளில் கொஞ்சம் சஞ்சலங்கள்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கும் போது உங்களுக்கு எந்த விஷயத்தையும் கொஞ்சம் வேகத்தை விட விவேகமாக யோசித்து முடிவெடுப்பது நல்லது. உங்களுக்கு உடன்பட ஒத்துக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புரிதலும் மேம்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உறவினர் வகையில் ஒரு சுப செலவுகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டம் அமைப்போது உங்களுக்கு. வியாபார பயணங்களில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் போது ஒரு இன்பம் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். துலாம் ராசின்னு பார்த்துட்டு உங்களுக்கு எதுலேயும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்க. நீங்கள் குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு கொஞ்சம் பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள், அதுவும் நல்லது. துணை வழியில் கொஞ்சம் அவங்க துணை வழி சார்ந்த உறவினர்களை ஒத்துழைப்பு கிடைக்க போது உங்களுக்கு. நெருக்கடியான சில பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு காலகட்டமாகும். இந்த அவங்களுடைய வரவு என்னவோ அந்த வரவுக்கேற்ற தேவைக்கேற்ற வருமானத்தை பெறக்கூடிய நபராகவும் நாளாக இருக்க போது உங்களுக்கு. வியாபார பணியில் கொஞ்சம் யோசித்து விவேகத்தோடு செயல்படுங்க. மற்றபடி ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். விருச்சிக ராசின்னு பார்த்துட்டு உங்களுக்கு எண்ணிய பணி எந்த வேலையை செய்யணும் அந்த வேலையை நீங்கள் சிறப்பாக எப்படியா போராடியது வெற்றி பெறக்கூடிய ஒரு நபராகவும் நாள் அமைது உங்களுக்கு. விடுவிப்பந்த புதிய அனுபவத்தை பார்க்க போகிறீங்க. உடல் ஆரோக்கியத்தில் சிறு உபாதைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உடைய செயல்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் படிப்படியாக விலகக்கூடிய நாள் அமைது உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுடைய குடும்ப விஷயங்களை தனிப்பட்ட விஷயங்களை மற்றவங்கள்டே கொஞ்சம் பகிர்வதை தவிர்ப்பது நல்லது. வீண் வாக்குவாதம் பிரச்சனைக்கு தயவு செய்து போகாது, அமைதியாக நல்லது. உங்களுக்கு எதிர்பாராத கொஞ்சம் செலவுகள்லாம் உங்களுடைய கையிருப்பெல்லாம் கொஞ்சம் கரையக்கூடிய காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைது. ஒரு விவேகம் வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசின்னு பார்த்துட்டு உங்களுக்கு குடும்பத்தில் உங்களுடைய செல்வாக்கும் மதிப்பும் மரியாதை உயரக்கூடிய நிலை இருப்பது உங்களுக்கு. உங்களுடைய வெளியூர் பயணத்தால் ஆதாயத்தை பெறப்போகிற நீங்கள் அதேமாரி திட்டமிட்டு நீங்கள் செயல்படுத்தக்கூடிய எந்த செயலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். உங்களுக்கு இந்த வெளிவட்டார சார்ந்த நட்பு மேம்பட போது உங்களுக்கு. வாழ்க்கை துணையில் உடைய உடல்நிலை கொஞ்சம் இறக்கம் ஏற்படலாம், கொஞ்சம் அவங்களுடைய உடல்நிலை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி இந்த பூர்வீக சொத்துக்களால் நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமும் அமைது உங்களுக்கு. ஒரு நட்பு மேம்படும் நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். மகர ராசி பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய தன வரவுகளும் அதிகரிக்க போகுது. இது வரைக்கும் இந்த வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு. உங்களுடைய உறவினர் மற்றும் உங்களுடைய மதிப்பும் மரியாதை செல்வாகம் உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைப்பது உங்களுக்கு. உங்களுடைய அரசால் சில அனுகூலங்கள்லாம் ஏற்பட போகுது. அதே மாதிரி இந்த விருந்தோடைய வருகையில் ஒரு மகிழ்ச்சியும் உண்டாக போகுது உங்களுக்கு. வியாபாரத்தினுடைய முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உத்தியோகத்துக்கு என்ன தேவையோ அந்த தேவையான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு. எதிர்பாராத சில திருப்பங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கொஞ்சம் கவனமாக சில விஷயங்களில் தாமதங்கள் மறையக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். கும்பராசின்னு பார்த்தா உங்களுக்கு உடைய பூர்வீக சொத்து தொடர்பான செயல்பாடு கொஞ்சம் லாபத்தை பார்க்க போகிறீங்க நீங்கள். அதே மனதுக்கு ஒரு புதியமான ஆசைகளை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்போது உங்களுக்கு. அரசு பணியில் ஒரு அனுபவத்தை பார்க்க போகிறீங்க. எந்த செயலையும் கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் செஞ்சாலே சிறப்பாக செய்ய முடியும். கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் உணர்ச்சிப்படாமல் வேகம் இல்லாமல் செய்யறதுக்கு பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். வியாபார சார்ந்த பணியில் கொஞ்சம் பொறுப்புகளும் அலைச்சலும் அதிகரிக்க தான் போதும் உங்களுக்கு. கணவன் மனைவியை கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்வதற்கான ஒரு நாளாக அமைகிறது. ஒரு அனுபவம் அதிகரிக்கும் நாளாக இந்த அமைகிறது உங்களுக்கு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மீனராசின்னு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய வசதிகள்லாம் மேம்படுவதற்கான அது சம்பந்தமான சில விஷயங்கள் நீங்கள் செய்வதற்கான எண்ணங்கள் அதிகரிக்க போது உங்களுக்கு. ஒரு பணிகளில் இருந்து வந்த தடைகள்லாம் படிப்படியாக குறைய போது உங்களுக்கு. ஒரு எதிர்காலம் தொடர்பான சில பணிகளை நீங்கள் மேற்கொள்வதற்கான சில தொழில்நுட்பம் சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் செய்ய போகிறீங்க நீங்கள். அதே மாதிரி திட்டமிட்ட சில பணியில் கொஞ்சம் மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைப்பது உங்களுக்கு. மனதுக்கு ஒரு புது சிந்தனைகள்லாம் பிறக்கப்போகுது, அது செயல்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்க போகுது. ஒரு கவனம் வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாகவும் ஒரு வெற்றி நாளாக ஆண்ட வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.